அனைவருக்கும் வணக்கங்க. சிங்காநல்லூர் சட்டப்பேரவை தொகுதி வரதராஜபுரம் இஎஸ்ஐ மருத்துவமனை நமக்கு அனைவருக்குமே நன்றாக தெரியும். 2006ஆம் ஆண்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ மருத்துவமனை ஒரு பழைய கட்டடத்திலே செயல்பட்டு வந்தது. 2006ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்த நேரத்தில், துணை முதலமைச்சராக இன்றைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட நாயகன் தளபதி அவர்கள் இருந்த நேரத்தில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியினுடைய அரசு ஒன்றியத்தில் நடைபெற்று வந்தது. அன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் துணை முதலமைச்சருடைய வேண்டுகோளை ஏற்று அன்றைக்கு ஒன்றிய அரசினுடைய நிதியுதவியோடு மாநில அரசும் சேர்ந்து சுமார் 600 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இஎஸ்ஐ மருத்துவமனை வரதராஜபுரத்தில் அதிநவீன தொழில்நுட்ப வசதிகளோடு அன்றைக்கு மேம்படுத்தப்பட்டன. அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் இஎஸ்ஐ மருத்துவமனையில் மருத்துவ சிகிச்சை பெற்று வருகிறார்கள். பல்லாயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்றுகின்ற ஒரு மருத்துவமனையாக இன்றைக்கு இஎஸ்ஐ மருத்துவமனை இருக்கிறது என்று சொன்னால், அதை தரம் உயர்த்தி இந்த மக்களுக்கு மருத்துவ வசதிக்காக அர்ப்பணித்த அரசு திராவிட மாடல் அரசு, திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் தளபதி அவர்களும் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களும் தான் இந்த அரிய சாதனையை செய்திருக்கிறார்கள் என்பதை நான் மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் நான் நினைவு கூறுகின்றேன்.